விஜய்க்கு அடித்த லக். இடைத்தேர்தலில் தமிழக வெற்றி கழகம். திமுக அதிமுகவை போல் கோட்டை ஏறும் விஜய். காங்கிரஸில் இருந்து எம்எல்ஏ விஜயதாரணி பிஜேபிக்கு கட்சி தாவியதின் காரணமாக அவர் எம்எல்ஏ பதவியை இழப்பதால் விரைவில் விளவங்கோடு தொகுதியில் இடைத்தேர்தல் நடைபெற உள்ளது. இதில் விஜயின் தமிழக வெற்றி கழகம் களம் காணுமா என்ற எதிர்பார்ப்புகள் எழுந்துள்ளன. திமுக அதிமுகவுக்கு மிகப்பெரிய திருப்பு முனையை கொடுத்து ஆட்சி கட்டிலுக்கு வழி போட்டு கொடுத்தவையே இடைத்தேர்தல்கள் தான். அதே வழியில்தான் விஜய் பயணிப்பாரா? தமிழக வெற்றி கழகம் என்ற பெயரில் அரசியல் கட்சியை தொடங்கிய நடிகர் விஜய் கட்சி நிர்வாகிகள் நியமனத்தில் கவனம் செலுத்தி வருகிறார். தமிழக வெற்றி கழகம் வரும் லோக்சபா தேர்தலில் போட்டியிடாது என்றும் 2026 ஆண்டு சட்டசபை தேர்தலில் போட்டியிடுவோம் என்றும் அறிவித்துள்ளது. இந்நிலையில் விஜயின் தமிழக வெற்றி கழகத்திற்கு தமிழக சட்டசபைக்குள் நுழைய அருமையான வாய்ப்பு கிடைத்துள்ளது. காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த விஜயதாரணி பாஜகவுக்கு தாவியுள்ளதால் கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட்டு எம்எல்ஏ பதவியை அவர் இழப்பார். இதனால் விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் பதவி காலியாகும். இதையடுத்து தேர்தல் ஆணைய விதிமுறைகளின்படி அங்கு 6 மாதங்களுக்குள் இடைத்தேர்தல் நடத்தப்பட வேண்டும். அதேபோல் முன்னாள் அமைச்சர் பொன்முடி சொத்து குவிப்பு வழக்கில் குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்டு 3 ஆண்டு காலம் சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டதால் அமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட பதவிகளை மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்படி இழக்கிறார். இதனால் பொன்முடி எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்ட விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதியும் காலியாகும். பொன்முடியின் எம்எல்ஏ பதவி காலியாகி தொகுதி காலி என அறிவிக்கப்பட்டு அதன் பிறகு தேர்தல் ஆணையம் இடைத்தேர்தல் அறிவிப்பை வெளியிடும். விரைவில் தமிழ்நாட்டில் 2 சட்டமன்ற தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்தப்பட உள்ளது. லோக்சபா தேர்தல் முடிந்த சில மாதங்களில் இந்த இடைத்தேர்தல்கள் நடத்தப்படக்கூடும். அப்படி நடந்தால் தமிழக வெற்றி கழகம் 2026 ஆண்டில் சட்டசபை தேர்தலில் போட்டியிடுவதற்கு முன்பு ஒரு வார்ம் அப் வாய்ப்பாக இதனை பயன்படுத்திக் கொள்ளக்கூடும். தமிழ்நாட்டை கடந்த அரை நூற்றாண்டு காலமாக மாறி மாறி ஆண்டு வரும் திமுக அதிமுக இரு கட்சிகளுக்குமே இடைத்தேர்தல்கள் பெரிய திருப்பு முனையை கொடுத்திருக்கின்றன. திமுகவுக்கு திருவண்ணாமலை இடைத்தேர்தல் என்றால் அதிமுகவுக்கு திண்டுக்கல் இடைத்தேர்தல். எம்ஜிஆர் திமுகவில் இருந்து பிரிந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கிய போதில் 1973 திண்டுக்கல் மக்களவை தொகுதிக்கு இடைத்தேர்தல் வந்தது. அதுதான் அதிமுக போட்டியிட்ட முதல் தேர்தல். இடைத்தேர்தல் என்றாலே ஆளுங்கட்சி ஜெயிக்கும் என்ற பொது வழக்கத்தை உடைத்து வென்றது அதிமுக. தமிழ்நாட்டின் அரசியலில் பெரிய திருப்பத்தை ஏற்படுத்திய இடைத்தேர்தல் என்ற பெருமை இன்றளவும் திண்டுக்கல் இடைத்தேர்தலுக்கு உள்ளது. அதன் பிறகு 1974 கோயம்புத்தூர் மேற்கு சட்டசபை தொகுதிக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலிலும் அதிமுக வேட்பாளர் வெற்றி பெற்றார். அதன் பிறகு 1977 நடந்த பொது தேர்தலில் எம்ஜிஆர் தலைமையில் அதிமுக ஆட்சி அமைத்தது. அடுத்த 10 ஆண்டுகளுக்கு எம்ஜிஆர் மறைவு வரை அதிமுக ஆட்சியை அசைக்கவே முடியவில்லை. அதிமுகவுக்கு இப்படி என்றால் திமுகவுக்கு ஆரம்ப காலத்தில் இடைத்தேர்தல் கை கொடுத்திருக்கிறது. 1957 முதல் திமுக தேர்தலில் போட்டியிட்டு வந்தது. முதல் தேர்தலில் திமுகவுக்கு பொது சின்னம் ஒதுக்கப்படாததால் சுயேட்சைகளாக போட்டியிட்டு 2 பேர் வென்றனர். 1962 ஆண்டு பொது தேர்தலில் 13 எம்எல்ஏக்களுடன் சட்டசபைக்கு சென்றது திமுக. காங்கிரஸ் கட்சி காமராஜர் தலைமையில் ஆட்சி அமைத்தது. அதன் பிறகு நடந்தது ஒரு திருப்பம். 1963 ஆண்டு திருவண்ணாமலை சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏவாக இருந்த காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த பழனி பிள்ளை காலமானதால் அங்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டது. ஆளுங்கட்சியான காங்கிரஸ் பல்வேறு வாக்குறுதிகளை அளித்து தீவிரமாக தேர்தல் பணியாற்றியது. ஆனால் இடைத்தேர்தல் முடிவு ஆளுங்கட்சியான காங்கிரசுக்கும் அன்றைய முதல்வர் காமராஜருக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சியை அளித்தது. திமுக சார்பில் போட்டியிட்ட ப.உ. சண்முகம் இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றார். இந்த இடைத்தேர்தல் வெற்றியை திருவிழா போல கொண்டாடியது திமுக. தமிழகம் முழுக்க வெற்றி பொதுக்கூட்டங்கள் நடத்தப்பட்டன. காங்கிரஸ் கட்சி செல்வாக்கை இழந்து வருகிறது என்பதையே இந்த இடைத்தேர்தல் முடிவு காட்டுகிறது. இனி வரப்போவது திமுக ஆட்சிதான். காங்கிரஸ் இனி எழுந்திருக்கவே முடியாது என திமுக தலைவர்கள் மேடைகள் தோறும் முழங்கினர். அடுத்த பொது தேர்தலில் காங்கிரஸ் கட்சி ஆட்சியை விட்டு ஓடுகிற அளவிற்கு திமுக பலம் பெற்று வருகிறது என்று பேசினார் அண்ணாதுரை. அண்ணா சொன்னதுதான் பின்னால் நடந்தது. 1967 சட்டமன்ற பொது தேர்தலில் திமுக மிகப்பெரிய வெற்றியை பெற்று அறுதி பெரும்பான்மையுடன் தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடித்தது. அதன் பிறகு காங்கிரஸால் தமிழ்நாட்டில் ஆட்சி அரியணை தொடக்கூட முடியவில்லை. இன்றளவும் காங்கிரஸ் கட்சிக்கு தமிழ்நாட்டில் மீண்டும் ஆட்சியை பிடிப்பது கனவாகவே இருந்து வருகிறது. இப்படி ஒரே இடைத்தேர்தல் அகில இந்திய அரசியல் வரலாற்றில் மிகப்பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்தி ஒரு நூற்றாண்டு கட்சியையே அரை நூற்றாண்டாக இங்கு ஆட்சிக்கு வரவிடாமல் செய்திருக்கிறது. அதே போலத்தான் அதிமுகவுக்கும் திண்டுக்கல் கோவை இடைத்தேர்தல்கள் அளித்த முடிவும்.
இடைத்தேர்தல்கள் தான் இரு பெரும் திராவிட கட்சிகளுக்கு ஆட்சி அதிகாரத்தை நோக்கிய பாதை அமைத்து கொடுத்திருக்கின்றன என்பது வரலாறு. இந்நிலையில்தான் விஜய் தமிழக வெற்றி கழகம் தொடங்கி இருக்கும் இந்த தருணத்திலும் 2 தொகுதிகளில் இடைத்தேர்தல் வாய்ப்புகள் வருகின்றன. தமிழ்நாட்டை ஆளும் கனவோடு எம்ஜிஆரின் பாதையில் சினிமா, அரசியல் என பாலிடிக்ஸுக்கும் வந்திருக்கும் விஜய் இந்த பொன்னான வாய்ப்பை பயன்படுத்தி இடைத்தேர்தலில் களத்தில் இறங்குவாரா? திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இடைத்தேர்தல் பொழிந்த பூமலை வரவேற்பை பெறுவாரா? அல்லது 2026ஆம் ஆண்டு சட்டசபை பொதுத் தேர்தல் தான் இலக்கு என கூறி இடைத்தேர்தலையும் புறக்கணிப்பாரா? பொறுத்திருந்து பார்க்கலாம்.